வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஊட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டார்ல, அண்ணாமலையை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டங்க. அந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணி அண்ணாமலை ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே சில நிமிடங்கள் எடுத்துச்சு. அவ்வளவு க்ரௌடு அண்ணாமலையை பார்க்கறதுக்காக. எல்லா தொகுதியிலையும் நடக்கிறது தான் இது. புதுசாக ஊட்டியில் நடக்குது. அண்ணாமலை எந்த தொகுதிக்கு போனாலும் அவ்வளவு கூட்டம். எண் மக்கள் பாத யாத்திரை அண்ணாமலை மேற்கொண்டார்ல, அப்போவே அதை கண் கூட பார்த்தோம் எல்லாரும். இப்போ அது இன்னும் கண்டினியூ ஆகுது. அண்ணாமலை எந்த பதவியிலையும் இல்லை. இப்போ ஸ்டில் அண்ணாமலையை பார்க்குறதுக்கு ஒரு ஹியூஜ் கூட்டம் இருக்குது, க்ரௌட் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம பார்த்துக்கிருக்கோம். விஜய்க்கும் கூட்டம் கூடுதே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. விஜய்க்கு கூடுற கூட்டம் டிஃப்ரெண்ட்டு. விஜய் எத்தனை வருடங்களாக திரைத்துறையில் இருக்கார்? 33 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 33 வருடங்களாக விஜயை தியேட்டரில் ஸ்க்ரீனில் பார்த்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி நேரடியாக விஜயை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூடுறாங்க. விஜய்க்கு கூடுற கூட்டம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அண்ணாமலைக்கு கூடுற கூட்டம், அண்ணாமலை அரசியலுக்கு எப்போ வந்தார்? 5 வருஷம் ஆகுதா? அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸு, திமுகவுக்கு எதிராக நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள், இது ஒன்றொன்றையும் இன்ஸ்பயர் ஆகி அண்ணாமலைக்கு இன்றைக்கி கூட்டம் கூடுது. அண்ணாமலைக்கு ஃபேன்ஸ் ஆகி கூட்டம் கூடுறாங்க. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. ஊட்டியில் செம கூட்டம். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருதா ஊட்டி? நீலகிரி தொகுதியுடைய எம்பி யாரு? ஆர் ராசா. ஊட்டிக்கு போயிட்டு ஆர் ராசாவை பற்றி அண்ணாமலை பேசாமல் இருப்பாரா? சமீபத்தில் ஆர் ராசா பேசியதாக ஒரு ஆடியோ தமிழக அரசியலில் புயலை கிளப்புதில்ல, மாரிதாஸ் வெளியிட்டார்ல ஆடியோ. அதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனார் ராசா. ஏஐ ஆடியோ இது அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாரு. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு டிமாண்டை முன் வச்சாரு ராசா. மாரிதாஸ் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஊட்டியில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆடியோவில் இருக்கிறது ஆர் ராசாவுடைய வாய்ஸ் தான், இது எல்லாத்துக்கும் தெரியும், ஏஐ எல்லாம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த ஆடியோ வெளிவந்த பிறகு தான் திமுக என்ன முடிவெடுத்துட்டாங்கன்னா, ஆர் ராசாவை பிரச்சாரத்துக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், அவரை ஒரே இடத்துல முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் முன்னணியில் வருவது ஆர் ராசா. திமுகவுடைய பெஸ்ட்டு பேச்சாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆர் ராசா டாப் லிஸ்ட்டில் வருவார். அந்த ஆர் ராசா இன்றைக்கி எந்த தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல அவ்வளவா. அப்போது இந்த ஆடியோ வெளிவந்ததுனால திமுக பதட்டம் அடைஞ்சு ஆர் ராசாவை எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி முடக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை ஊட்டியில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி திமுகக்குள்ளே பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, யஸ்வந்த் வர்மா அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லி ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக இவர் இருந்தப்ப இவருடைய வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சுல, மூட்டை மூட்டையாக பணங்கள். பிறகு என்ன பண்ணுறாங்க, இவரை டெல்லி கோர்ட்டிலிருந்து அலகாபாத் நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பாராளுமன்றத்தில் இவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் நடந்துக்கு இருக்கு. அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸுக்கு எதிராக இவர் நீதிமன்றத்தில் அப்ரோச் பண்ணார், எதுவும் வேலைக்கு ஆகலை. இப்போது லோக்சபா ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக விசாரணையை நடத்த 3 பேர் கொண்ட கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இதன் எதிரொலியாக இப்போ யஸ்வந்த் வர்மா அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இப்போ இருக்கார்ல, அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். எப்படியும் நம்மளை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க, எதுக்கு அவ்வளோ தூரம் போய் அசிங்கப்படணும், நம்மளே வாலண்டியராக ரிசைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்தாரா? இல்லை 3 பேர் கொண்ட கமிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுற வரைக்கும் எந்த அதிகாரத்திலும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவராக முன் வந்து இந்த முடிவை எடுத்தாரா அப்படிங்கிறது தெரியலை. எப்படி பார்த்தாலும் ஓட்டெடுப்பெல்லாம் நடந்தால் டெஃபினட்டாக இவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவது உறுதி. ஏன்னா எந்த கேஸில் இவர் மாட்டியிருக்காரு? மூட்டை மூட்டையாக அவருடைய வீட்டில் பணங்கள் கைப்பற்றப்பட்ட கேஸில் மாட்டியிருக்காரு. அதனால் இவர் இம்பீச்மெண்ட் ஆகிறது கன்ஃபார்மு. இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் இம்பீச்மெண்ட் ப்ராசஸுக்கு போகணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதிர்கட்சிகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இம்பீச்மெண்ட் மோஷனுக்காக அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து வழங்கியிருக்காங்க. அது அப்படியே கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கு, இன்னும் மூவ் ஆகவே இல்லை. அப்படியே அதே இடத்துல தான் அப்படியே இருக்குது. ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யலாம் முடியாது, ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்காரு, அதனால அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது ஈஸி. இதை முதல்ல எதிர்கட்சிகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.